செட்டியார் அவர்களும் அப்பப்போ உள்ளே போய் பார்த்துட்டு தான் போவார், என்ன நடக்குது என்ன செய்யுது. ஆகவே அந்த ஸ்டுடியோவும் சரி, 4 மொழி படங்களும் சரி, மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணம் அந்த ஒற்றுமை. பிள்ளைகளும் சரி, செட்டியாரும் சரி, அவ்வளவு பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஸ்டுடியோவை கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம் 160 படங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அந்த அளவுக்கு ஸ்டுடியோ பெயர் பெற்றது. அந்த ஏவிஎம் அப்படிங்கிற எம்பளம் அந்த உலக உருண்டையில் வரும். அதை பற்றி செட்டியார் சொல்லும்போது சொன்னாரு, இந்த ஏவிஎம்ங்கிற 3 எழுத்து வெறும் 3 எழுத்து இல்லப்பா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உழைப்பு, என்னுடைய சிந்தனை, என் உயிர் மூச்சு என்னுடைய அந்த எம்பளம். அதே உங்கள்கிட்ட எல்லாம் நான் இப்போ கேட்டுக்கிறது, இந்த எம்பளத்தை நீங்க கட்டி காத்தீங்கன்னா தான் எனக்கு பெருமை. அதை நீங்க செய்யணும்னு சொல்றதுக்காக தான் உங்களை எல்லாம் வேற துறைகளில் படிக்க வச்சோ, டாக்டராவோ வக்கீலாவோ நான் ஆக்கல. சினிமா துறையில நீங்க என்னோட இருக்கணும், நான் செஞ்சதை தொடரணும்னு உங்களை இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஆகவே நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த எம்பளத்துக்கு பெருமை சேர்ப்பதன் மூலமா எனக்கு பெருமை சேருங்கன்னு செட்டியார் பிள்ளைங்க கையில ஒப்பிச்சுட்டு போனாரு. அந்த பிள்ளைங்க அதை பின்பற்றி அவர் கற்றுக் கொடுத்த, நாங்க இப்போ பெருசா நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல முடியாது. செட்டியார் பள்ளத்தை மேடாக்கி, முள்ளு செடியெல்லாம் வெட்டி, சமப்படுத்தி, ரோடு போட்டு கொடுத்து, தொழிலுடைய நுணுக்கையும் சொல்லிக் கொடுத்து, அந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால தான் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அவர் வழியில நடந்துட்டு போறாங்க. அந்த ஏவிஎம்ங்கிற முத்திரையும், ஏவிஎம்ங்கிற எம்பளமும் தமிழகத்துல மட்டுமில்லை, இந்தியாவில், உலகத்துல பெயர் பெற்ற ஒரு சினிமா நிறுவனமா, சினிமா ஸ்டுடியோவா, சினிமா புரொடக்ஷன் நிலையமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பேசிக்கலி செட்டியார் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தான்.